கர்ணன் பண்பின் படிமமாக படைக்கப்பட்டுள்ள கதை மாந்தர்கள். முதலாவதாக, இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முதல் பெண்மணி, ஆம், அதில் வெற்றியும் கண்ட முதல் பெண்மணி. வரலாற்றை படிக்கும் பெண்ணாக இல்லாமல் வரலாற்றை படைக்கும் பெண்ணாக வாழ்ந்தவள். ஆங்கிலேயனுக்கு ஆட்டம் காட்டி சிவகங்கை கோட்டையில் பறந்த ஆங்கில கொடியை கிழித்தெறிந்து மீண்டும் தன் கொடியை பறக்க விட்ட வீர பெண்மணி. தன் 50வது வயதிலும் ஒரு பெண் வீரமாக போரிட்டு வெற்றியும் பெற்று தன் நாட்டையும் மீட்டெடுத்து மீண்டும் ஆட்சியில் அமர முடியும் என்று இந்த உலகிற்கு நிரூபித்து காட்டிய ஒரு வீர தமிழச்சி. அவள்தான் வீரமங்கை வேலு நாச்சியார். இதோ உங்கள் கண் முன். பாரதத்தின் மண்ணிலே பாதகம் செய்திட வந்த பரங்கியரே, தாய்நாடு காக்க வேண்டும் என்றால் செங்குருதி சாக்காடு எங்களுக்கு வெல்லமடா. தோளோடு தோள் என்று நான் வாளை சுழற்றினால் இந்த வையம் நடுங்குமடா. இந்த வேலு நாச்சியாரிடமாய் கேட்கின்றாய் சமாதானம்? பெற்றுக்கொள். உன் கூட்டாளிகளின் துப்பாக்கி தோட்டாக்கள் வெடித்து பாயும் முன்னே என் வேகம் மிகுந்த வாள் உன் உயிரை குடித்து சமாதானம் அடையும். உடன்படிக்கை. போருக்கு பின்னே ஓடி வாருங்கள் போர்க்களத்திற்கு. என் காலில் விழுந்து உடன்படிக்கை செய்து கொள்ள. வாசமலர் சூடுவதும் ஆணவருக்கு சேவித்து இருப்பதும் அஞ்சுவதும் நாடுவதும் கொஞ்சுவதுமாக கிடக்கும் பெண் அல்ல நான். வாளெடுத்து போர்த்தொருக்கும் வேலு நாச்சியார் நான். புதுமை மாதர், இதை ஒரு நாளும் மறவாதீர். வந்தே மாதரம், வாழ்க என் தாய்நாட்டின் புகழ். जल प्रवाह पावित स्थले कलेवलंब्यलंबितां भुजंगतुंगमालिकान्तवड्डमड्डमड्डमन्निनादवड्डमर्वयं चकार चण्ड ताण्डवं तनोतु नः शिव शिवम्. जटाकटाह संभ्रम भ्रम निलिम्प निर्झरी विलोल वीचि वल्लरी विराजमान मूर्धनि धगद्धगद्धगज्ज्वलल्ललाट पट्ट पावके किशोर चन्द्रशेखरे रति प्रतिक्षणम् मम. धराधरेन्द्र नन्दिनी विलास बन्धु बन्धुरस्फुरद्दिगन्त सन्तति प्रमोदमान मानसे कृपा कटाक्ष धोरणी निरुद्ध दुर्धरापदि क्वचित् दिगम्बरे मनो विनोदमेतु वस्तुनि. அடுத்ததாக, சிவகங்கை சீமையின் சிங்கங்கள், தாய் மண்ணின் மானம் காத்த மருது இருவர்கள். ஆதிக்க வெள்ளையருக்கு அடிபணியாமல் சுதந்திர காற்றை சுவாசிக்க முழக்கமிட்ட மானமரவர்கள். எவருக்கெல்லாம் ஐரோப்பிய ரத்தம் ஓடவில்லையோ அவரெல்லாம் என்னுடன் ஓடி வாருங்கள் என அறைகூவல் விடுத்தவர்கள். அன்னை நிலம் அந்நிய ஆதிக்கத்திடம் அடிமைப்பட்டு விடக் கூடாது என கருதி பெரும்போர் புரிந்த மானமரவர்கள். தன் நண்பனுக்காகவும் தாய் நாட்டிற்காகவும் தன்னுயிரை தியாகம் செய்தவர்கள். ஆம், அவர்கள்தான் மருது சகோதரர்கள். இதோ உங்கள் கண்முன். வெள்ளையனே, மற்றவர்கள் உங்களுக்கு வாள் பிடித்து வருபவர்கள், நாங்களோ வாள் எடுத்து வீசுபவர்கள். நாட்டை பாதுகாக்கும் பொறுப்பில் உள்ள நாம் நம்மை சுற்றி உள்ளவர்களை மட்டும் அறிந்திருந்தால் போதாது. வந்திருப்பவர்கள் வர இருப்பவர்கள் என அனைவரையும் அறிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் அதற்கேற்ற போர் வியூகத்தை நாம் வகுக்க முடியும். சென்னையில் இருந்து படைகள் வருகிறதாம். வரட்டும். வரும் வழியிலே திருமேயத்தில் பாதி வீழும், தாராபுரத்தில் பல தலைகள் உருளும்.
காளையார் கோவிலின் வீதிகளின் முன் பல தலைகள் வெட்டி வீசப்படும். வரப்போகிறவர் எப்படிப்பட்டவராக இருந்தால் என்ன? வடநாட்டை வசப்படுத்தியது போல் தென்னாட்டை, அதிலும் நம் தமிழ்நாட்டை அவ்வளவு எளிதில் வசப்படுத்த இயலாது என்பதை நம் வாழ்முனையில் காட்டுவோம் அண்ணா. என் தமிழ் புலமே, மரபு காட்டிய வழியில் நின்ற நான் இப்போது பிரிந்து போகும் வழியில் நிற்கின்றேன். அண்ட வந்த நண்பனுக்கு அடைக்கலம் கொடுத்தேன், நண்பனுக்காக போரிட்டேன், நாட்டிற்காக மாய்கிறேன். வீர வரலாறு தொடரட்டும், விடுதலை உணர்ச்சி வளரட்டும். இதோ இந்த துரோகிகளின் படலம் இதோடு முடியட்டும். அறுபட்ட என் சிரம் மண் உருண்டாலும் உருளும், என் நெற்றியும் முழங்காலும் மண் தொடா மண்டியிடா. சாந்து பொட்டு தள தளங்க, சந்தன பொட்டு கம கமங்க. சாந்து பொட்டு தள தளங்க, சந்தன பொட்டு கம கமங்க. மதுரை கோபுரம் தெரிந்திட செய்த மருது பாண்டியர் பாருங்கடி. மதுரை கோபுரம் தெரிந்திட செய்த மருது பாண்டியர் பாருங்கடி. சாந்து பொட்டு தள தளங்க, சந்தன பொட்டு கம கமங்க. அடுத்ததாக, எண்ணிலை வந்தாலும் தன்னிலை மாறாமல் தரணியிலே தனக்கென ஒரு முத்திரை பதித்த முடிசார்ந்த மன்னவன். நாடு இழந்தும் நகர் இழந்தும் மனைவி மக்களை இழந்த போதிலும் பொய் சொல்லா வாய்மையின் மைந்தன். வாய்மை என்னும் குணம் கொண்டவனாகவும் நேர்மை என்னும் கொள்கை உடையவனாகவும் சத்தியத்தின் வழியில் நடைபயின்றவன். வாய்மையே வெல்லும் என்னும் தாரக மந்திரத்திற்கு எடுத்துக்காட்டாய் விளங்கிய நமது ஹரிச்சந்திரன் இதோ உங்கள் கண்முன். மாடுண்டு கன்றுண்டு மக்கள் உண்டென்று மகிழ்ந்திருந்த மனிதா, விம்மி அழுத மனையாள் வீதியோடு நின்று விட்டாள். சுமந்து வந்த சுற்றம் சுடலையோடு திரும்பி விட்டார். இப்போது உனக்கு பேரங்கே, பெரிய தனமெங்கே, ஊரங்கே, உறவெங்கே? நீ எரிந்து விட்ட சாம்பல். இருந்தபோது சிம்மாசனம், இறந்த பிறகும் ஒரு மேடையா? முடிசார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடிசாம்பலாவார். வாழ்வு சதமென்று ஆசை கயிற்றில் ஆடிய பம்பரமே, இதோ உன் ஆட்டம் ஓய்ந்து விட்டது பார். अंड ब्रह्मांड कोटि अखिल परिपालना पूरणा जगत् कारणा सत्यदेव देव प्रिया वेद वेदार्थ सारा यज्ञ यज्ञोमया निश्चला दुष्ट निग्रह सप्तलोक संरक्षणा सोम सूर्य अग्निलोचना श्वेत ऋषभ वाहना शूलपाणि भुजंग भूषणा त्रिपुर नासनर्तना सुहस्त नमः ओम शिवोहम रुद्रनामं भजेहम ओम शिवोहम रुद्रनामं भजेहम அடுத்ததாக, தொட்டில் குழந்தையாக இல்லாமல் படகு குழந்தையாக நதிநீரில் ஜீவிக்கப்பட்டவன். பிறந்ததில் இருந்து இறுதி வரை துன்பத்தை, அவலத்தை, அவமானத்தை, சோகத்தையும் சந்தித்து இருந்தாலும் கூட ஒரு சுத்த வீரனின் முடிவு இறைவனுடைய பாதத்தில் முடியும் என்பதற்கு உதாரணமாய் வாழ்ந்து காட்டியவன். கவச குண்டலத்தோடு பிறந்தவன். காலம் முழுவதும் செஞ்சோற்று கடனை கழிப்பதற்காகவே வாழ்ந்தவன். நன்றைக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் என்னும் தாரக மந்திரத்தை இந்த உலகிற்கு எடுத்து சொன்ன உத்தமன். ஆம், அவன்தான் கர்ணன். இதோ உங்கள் கண்முன்.
தர்மம் இப்படி வீழ்ந்து கிடக்கிறது. யாசிக்க வந்த நானும் ஏதும் பெற முடியாத பாவியாகிவிட்டேனே. யாசகமா, ஏது வேண்டும் உமக்கு? என் உடம்பில் உயிர் இருக்கும் வரை ஏதும் பெறலாம். என்னிடம் உயிர் ஒன்றுதான் உள்ளது, அது வேண்டுமா? உன்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லையே கர்ணா. கொடுப்பதற்கு ஒன்றுமில்லைதான், உயிர் இருக்கின்றதே, அது வேண்டுமா? இருப்பதை கேட்டு பெற்று இறக்கும் தருவாயில் எனக்கு பெருமை வர செய்யுங்கள். நீ செய்த தர்ம பலனை எல்லாம் எனக்கு தாரை வார்த்து கொடு, அது போதும் எனக்கு. ஆஹா, எவ்வளவு சிறந்த சேவைக்கு என்னை ஆளாக்கினீர். தர்ம பலன் எனது உயிர், அடக்கத்தனம் எனது உடல், உடலால் தாரை வார்த்து உயிரை உமக்கு அளிக்கிறேன். கர்ணா, நீ அழிவில்லா புகழுடன் முக்தியும் பெறுவாயடா. எனக்கு முக்தி வழங்க நீர் யார்? நானா? என்னை நன்றாக பார். ஆஹா, ஏதும் செய்யாமலே இந்த பரம்பொருளை பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. என்ன வேண்டும் உமக்கு? இல்லை என்று என்னிடம் வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத இதயத்தை நீங்கள் எனக்கு நயந்தருள வேண்டும். ஆகட்டும் கர்ணா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் பகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர்பழி ஏற்றாயடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா. பஞ்சகன் கண்ணனடா கர்ணா, பஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் பகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ள